மான்களுக்கு காதுகள் ரொம்ப ஷார்ப்பாங்க, கூர்மையானது. தூரத்தில் வர சத்தத்தை வைத்து கவனித்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாங்க. யாரோ வர சத்தம் கேட்குதே அப்படின்னு அம்மான்னு தலையை தூக்கி பார்த்துச்சு. பிள்ளைகளா எல்லாரும் ஸ்பீடாக ஓடி தப்பிச்சுக்கிருங்க, ஹைனாஸ் வருது ஹைனாஸ் வருதுன்னு சொல்ல எல்லா மான்களும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஓடி தப்பிட்டாங்க. ஹைனாஸ்னா என்னென்னு தானே யோசிக்கிறீங்க? கழுத புலி தாங்க. கழுத புலிகள் கூட்டமாக ஒற்றுமையாக வாழுமா. இறை கிடைத்தா எல்லாரும் பகிர்ந்து தான் சாப்பிடுவாங்களாம். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்துகிற யார் தெரியுமாங்க? ஒரு பெண் கழுத புலி தானாங்க. எல்லா டெசிஷனையும் அதுதான் எடுக்குமாங்க. எதிரிகள் யாராவது தாக்க வந்தால் அவ்வளோதாங்க, கழுதை புலிகள் கூட்டமாக சேர்ந்து ஒன்றா தாக்கி விரட்டிடுமாங்க. தனியவே போகாதாங்க. அவங்க எவ்வளவு ஒற்றுமையாக வேற்றுமையில்லாமல் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க அவங்களுடைய பலம். ஆமாங்க, பிரசங்க 4:9 ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகிருக்கும் அப்படின்னு பைபிள்லேயே அறிவுரை இருக்குங்க. அதனால் நாமும் ஒற்றுமையாக வாழ பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். பை.